நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அகிலமே பழமலைநாதர். நாம் இன்று தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோவில் நமது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் விளந்தை என்னும் அற்புதமான புண்ணிய பூமியில் எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி அம்மை உடனுறையும் அருள்மிகு மேல அகத்தீஸ்வர பெருமான் என்ற அற்புத திருக்கோவில். இந்த திருக்கோவிலை நாம் கண்ணார காண்போம். முதலில் இந்த திருக்கோவில் கோபுரத்தில் நுழையும் போது அன்பே சிவம் என்ற அற்புத வாசகத்தோடு உள்ளே செல்கின்றோம். அன்புதான் சிவம் என்ற வாக்கிற்கு இப்பொழுது நாம் உள்ளே செல்கின்றோம். இங்கே உள்ளே சென்றோம்னா ரொம்ப இந்த திருக்கோவில் ரொம்ப பிராதானமான அற்புத திருக்கோவில். ஏன் இந்த திருக்கோவிலோட அப்படி சொல்கிறோம்னா இதோட வரலாறு ரொம்ப சிறப்பானது. இங்கே இறைவன் ரொம்ப மிக பழமையானவர். அதாவது அகத்திய மாமுனிவரால் பூஜை செய்த வழிபாடு செய்த அற்புத திருக்கோவில். அதாவது அகத்திய மாமுனிவர் இங்கே தென் திசை நோக்கி வரும் பொழுது இறைவன் கைலாய காட்சியை காண விரும்பி இங்கே இருந்த மேல அகத்தீஸ்வர பெருமானை வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். மேல அகத்தீஸ்வர பெருமானை பூஜை செய்து இங்கே இந்த வில்வவனக்காடு இது எல்லாமே வில்வவனக்காடாக இந்த திருக்கோவில் இருந்தது. வில்வமரம் வில்வவன காடாக அந்த வில்வவன காட்டிலே இறைவன் அகத்தீஸ்வர பெருமான் இங்கே வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருந்தார். இந்த தலத்துக்கு வரும் பொழுது அகத்திய பெருமான் இந்த தலத்து இறைவனை நாம் பூஜை செய்து அந்த கைலாய காட்சியை அம்மையப்பரோடு காண வேண்டும் என்று விருப்பப்பட்டு இங்கே இந்த தலத்து இறைவனை சுவாமி சுவாமி இந்த நந்தியம் பெருமான் காட்டுங்க. சிவாயம்மா நந்தியம் பெருமான் கைலாய நந்தி சிவாயம். இங்கே உள்ளே இறைவன் மேல அகத்தீஸ்வர பெருமான் ரொம்ப அற்புத காட்சி. தென்னாருடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அகத்திய மாமுனிவரால் பூஜை செய்யப்பட்ட அற்புத திருக்கோவில். இங்கே பஞ்சலிங்கங்களையும் பிரதிஷ்டை செய்து இந்த அகத்திய பெருமானோடு சேர்ந்து இந்த சுற்றி பஞ்சலிங்கங்களை அவரே உருவாக்கி பூஜை செய்திருக்கின்றார். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த பஞ்சபூத தலங்களையும் பார்ப்போம். இந்த திருத்தலத்தை சுற்றி நடராஜ பெருமான் இங்கே நல்லா பஞ்ச திருமேனியோடு அற்புதமான முறையில் நடராஜ பெருமான் காட்சியளிக்கின்றார். சிவாய நம. இறைவனின் திருப்பாதத்திற்கு இயங்காத மனமும் உண்டோ? இந்த திருவடியை இயங்காத மனமும் உண்டோ? அவ்வளோ அற்புதமான இறைவன். ஆஹா, முக அழகு நம்மை சொக்க வைக்கும் அழகு. அதேபோல் உமையவள் இங்கே அற்புதமான தோற்றத்துடன் சிவகாமி அம்மை சுந்தரியாக நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இங்கே உமையவள் அறம் வளர்த்த நாயகி அம்மையார் அற்புதமான தோற்றத்தோடு இங்கே காட்சி கொடுக்கின்றாள். உமையவள் அறம் வளர்த்த நாயகி அம்மை. அதனைத் தொடர்ந்து இங்கே அகத்திய பெருமான் அம்மையப்பரை வழிபாடு செய்வதற்காக இங்கே இருக்கின்ற அகத்திய பெருமானுக்கு இங்கே இருக்கின்ற அகத்தீஸ்வர பெருமானுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தார். அகத்திய பெருமான் ஒரு இடத்திற்கு வருகின்றார் என்றாலே அகத்திய பெருமான் ஒரு இடத்திற்கு வந்து வழிபாடு செய்கின்றார் என்றாலே அவரை சார்ந்த அத்தனை சித்தர் பெருமக்களும் இங்கே வந்து வழிபாடு செய்வார்கள். ஆக இந்த பூமி ரொம்ப அற்புதமான புண்ணிய பூமி. இங்கே தான் இன்று சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை விழா சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. 4 பெருமக்களுக்கும் குரு பூஜை விழாவானது 24 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பான முறையில் ஒவ்வொரு குரு பூஜையும் சிறப்பான முறையில் நடத்தி வருகின்றார்கள். இங்கே 4 பெருமக்களை தொடர்ந்து அகத்திய பெருமானை பார்த்தோம். அவரை தொடர்ந்து நமது தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி பெருமான் குருநாத பெருமான் இங்கே அற்புத தோற்றத்தோடு காட்சியளிக்கின்றார். இங்கே இறைவன் அகத்திய பெருமான் விநாயக பெருமான் பிரகாரத்திலே விநாயக பெருமான். அவரை தொடர்ந்து இங்கே அகத்திய பெருமான் இந்த பஞ்சபூதங்களாக 4 திசைகளில் 4 ஊர்களில்
சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்திருக்கின்றார். இந்த அகத்தீஸ்வர பெருமான் மட்டுமே இங்கே இந்த வில்வக்காட்டில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து பஞ்சபூதங்களையும் வணங்க வேண்டும் என்பதற்காக 4 ஊர்களில் 4 திருக்கோயிலில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து சிவலிங்கபுரம், கொலப்பாடி, கீழ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் கூவத்தூர் போன்ற ஊர்களிலே இங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து அம்மையப்பரை கைலாய காட்சியை அற்புதமான முறையில் கண்டிருக்கின்றார். ஆக இந்த திருத்தலம் மிகவும் தொன்மை வாய்ந்த அற்புத திருத்தலம். ஆகம விதிகளின்படி இங்கே திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. சிவாய நம. அதனைத் தொடர்ந்து அற்புதமான முறையிலே இங்கே இறைவன் இறைவி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அகிலமே பழமலைநாதர் நமது தில்லை சிதம்பரத்தில் இருக்கின்றது போல சண்டிகேஸ்வர பெருமான். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஆண்டிகளால் வழிபாடு செய்து வணங்க பெற்றதால் இந்த ஊர் திருநாமம் ஆண்டி மடம் என்று பெயர் மருவியாயிற்று. விளந்தை காடுகளால் சூழப்பட்ட, அதாவது வில்வ மரங்களால் சூழப்பட்ட காடு என்பதால் இது விளந்தை என்னும் திருநாமமும் மருவி இருக்கின்றது. சிவாய நம. அகத்தீஸ்வர பெருமான் இன்று அருட்குருநாதர் சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூஜை விழாவை முன்னிட்டு இங்கே நமது சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய 7ஆம் திருமுறை என்னும் திருப்பாட்டு விண்ணப்பம் செய்ய உள்ளோம். அதற்காக நால்வர் பெருமக்கள் இங்கே எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மையெல்லாம் வாழ்த்தும் பொருட்டு இங்கே நடராஜ பெருமான் அற்புதமான தோற்றத்துடன் அருளாட்சி செய்து கொண்டு நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இந்த திருத்தலத்து இறைவனை சிறப்பான முறையில் செம்மையான முறையில் வழிபாடு செய்து பிறந்த இந்த வாழ்வில் பேரானந்த வாழ்வு அனைவரும் பெற வேண்டும். நவகிரகங்கள் இங்கே அமையப்பெற்றுள்ளார்கள். நவகிரகங்களை தொடர்ந்து பைரவமூர்த்தி பெருமான் இங்கே அற்புதமான முறையில் காட்சியளிக்கின்றார். சிவாய நம, சிவாய நம. அகிலமே பழமலைநாதர் இறைவனின் திருத்தொண்டு, இறைவனின் திருவருள் அனைவருக்கும் கிடைத்தருள் புரிய வேண்டும். சிவாய நம.